இத பார்த்தா பூத மாதிரி தெரியுது. ஆமா, நான் ஒரு பூதம். எடுத்துட்டு போ. நான் நினைச்சா உங்க எதிர்காலத்தை எப்படி வேணாலும் மாத்தி வைக்க முடியும். நிகழ்காலமே நிச்சயம் இல்லாம இருக்கு, எதிர்காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க இந்த பூதம். நான் உங்க 2 பேரையும் பூதமா மாத்தி என் கூட கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. சாப்பாட்டை பத்தி கவலைப்பட வேண்டாம், சமோசா கிடைக்குமா, தாகத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், கடன் வாங்குறத பத்தி கவலைப்பட வேண்டாம், கடன் கொடுக்கறத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். பூதம் சார், உங்க மேல எங்களுக்கு எந்தவித கோவமும் இல்ல, எந்த கவலையும் இல்ல. முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகுங்க சார் ப்ளீஸ். உங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களால பல பேர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க யாருக்கிட்ட எல்லாம் கடன் வாங்குறீங்களோ அதை திருப்பி கொடுக்கறதே இல்லை. பூதம் சார் எங்களை மன்னிச்சிடுங்க. இனிமே எல்லாரோட கடனையும் திரும்ப கொடுத்துடுறோம் ப்ளீஸ். மோட்டோ எதையாவது செய் மோட்டோ. எனக்கு என்னவோ சமோசா மண்டைய குரல் மாதிரி இருக்கு. பயிர் காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே சொல்லு. ஐடியா. பூதம் சார், நாங்க இன்னைக்கே எல்லாரோட கடனையும் அடைச்சிடுறோம் சார். ஆனா நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். யாரோட கடனை முதல்ல அடைக்கணும்னு சொல்லிருங்க. அப்படின்னா நீங்க முதல்ல செய்ய வேண்டியது அந்த டீ கடை அண்ணாச்சியோட கடன் அடைங்க. இப்ப பாருங்க, நீங்க சரியா சொன்னீங்க. அந்த டீ கடை போண்டா வாயின பத்தி தான் நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அடுத்த அடியில இடுப்பெலும்பு ஒடிஞ்சு போச்சு, வலிக்குதுன்னு அலறெல்லாம் விட. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுடா மண்டையா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல உன் குரல் மாதிரியா இருக்குன்னு. அது அந்த பீதாம்பரம் ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தாரு. அவர் வீட்டுல யாரு ஒரு ராத்திரி தங்குறாங்களோ அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு தராராம். ஏய், நீ என்ன சொல்ற? அந்த பங்களாவில தான் பூதம் இருக்குன்னு சொல்றாங்களே. பூதத்தோட பயத்தால அந்த பங்களாவை யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, வாடகைக்கும் இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்பதான் அங்க இருந்துதான் அந்த பூத ஐடியா எனக்கு கிடைச்சது. உங்ககிட்ட நடிச்சேன். ஒரு ராத்திரி அந்த பங்களாவில தங்கினா 1 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்குதா? நீ என்ன சொல்ற மோட்டோ? தைரியமா போலாமா? வேண்டாம், பூதம் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். இந்த காலத்துல பூதம் பேய்ங்கிறதால போய் அதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத மோட்டோ. 1 லட்சம் ரூபாய்க்கு நீ எவ்வளவு சமோசா சாப்பிடலாம்னு யோசனை பண்ணி பாரு மோட்டோ. யோசி. ஜெயஹோ! 1 லட்சம் ரூபாய்க்கு சமோசா கிடைக்குதுன்னா நான் கண்டிப்பா அங்க வருவேன். பூதங்கள் இருக்கிற பங்களாவுல பயமுறுத்த போறான் ஜான். எல்லாரையும் பயமுறுத்துவா கொள்ளமா இருக்கிற இந்த டான். அடேங்கப்பா, பாசி என்னமா பஞ்ச் டயலாக் விடுறாரு. இல்ல நம்ம என்ன பாராட்டுறத விட்டுட்டு மோட்டு பத்லுவ பத்தி இப்ப யோசிக்க சீக்கிரம். பில்டப் பீதாம்பரம் வீட்டுல ஒரு ராத்திரி தங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்களா? அதை ஜெயிக்கதான் மோட்டுவும் பத்லுவும் வந்துகிட்டு இருக்காங்க. பஸ் இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு நாம எல்லாம் பேயா மாறிடலாம் பஸ். அப்புறம் இந்த இடத்தை நாம நிரந்தரமா ஸ்மக்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஐடியா? கொள்ளையும் அடிச்சுக்கிறோம், அந்த மோட்டுவையும் பத்லுவையும் பயமும் முறுத்துறோம். ஒரே ஒரு தடவை மோட்டு பத்லுவ நாம பயமுறுத்தி அனுப்பிட்டோம்னா இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பயலும் இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். வந்துட்டானுங்க. பிளான் 1 ஆக்டிவேட் பண்ணுங்க. யாருமே இல்ல இந்த பங்களாவில. ஆனா கதவு மட்டும் தானா திறக்குது பத்லு. அடே மோட்டோ, இங்க பேய் பூதெல்லாம் எதுவும் கிடையாது. சும்மா பீதியை கிளப்புறதுக்காக அப்படி சவுண்ட விடுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி வா, நீ சொன்னா சரி. ஏ மோட்டோ, இதெல்லாம் எப்படி மேல ஏறி வந்தீங்க? டாப் லைட்ட போடுறாங்களே, நாம என்ன நடிக்கவா போறோம்? எதுக்காக இந்த லைட்? எவன் அங்க உட்கார்ந்துகிட்டு பேய் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் தான் லைட் ஆன் பண்றான், ஆஃப் பண்றான். யார தேடி இங்க வந்தீங்க? இப்ப நாம எங்க இருக்கோம்? இப்ப போய் உண்மையான ஸ்கெலட்டனை வெளியே விடுகோ. அப்புறம் மோட்டுவும் பத்லுவும் பயந்து போயிட்டாங்கன்ற செய்தியை கிட்ட சொல்லுகோ.
பத்துலு இப்ப மேல இருந்து வந்து விழுந்தத பாத்தியா? கண்டிப்பா இங்க ஏதோ பூதம் இருக்கு. ஏய் பூதமாவது மண்ணாவது அப்படியெல்லாம் இங்க எதுவுமே இருக்காது. நீங்க கிளப்புறாங்க. அம்மா புதுசா ஏதோ சவுண்ட் வருது இங்க. குட் ஈவினிங் சார். நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க. இப்ப கவனி. உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? நான் ஒரு டாக்டர் தான். வாங்க என் கிளினிக்கு. நான் சரி பண்றேன் உங்களை. ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தா நாங்க மென்டல் ஆயிடுவோம். பூத சார் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. நாங்க 2 பேரும் ரொம்ப அப்பாவிங்க. பத்துலு சீக்கிரமா வா, இங்க இருந்து போயிடலாம். ஏய் முன்னாடி எலும்பு கூடு இருக்கு, பின்னாடி செவுரு இருக்கு, நடுவுல நம்ம மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல எப்படிடா நம்ம தப்பிக்கிறது? எனக்கு ஆஞ்சநேயர் கவசம் தெரியும். நான் சொல்றேன் இரு. ஆஞ்சநேய மைந்தா, ஆஞ்சநேய ஆற்றல் தேவா, காற்றின் செல்வா, இசையில் பூதங்களையும் பேய்களையும் ஒழிக்கவே முடியாது. அதுக்கு நீங்க ஹனுமான் சாமியை கூப்பிட போறீங்களா? என்ன இது புது கதையா இருக்கு? பூதமே நேர்ல வந்து அனுமார பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. அப்படின்னு இந்த பூதம் எப்படி பயந்து ஓடுன்னு சொல்லு மோட்டோ. மோட்டோ ஏதாவது செய்ய மோட்டோ. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு. ஓடிடு. ஜோடி சூப்பர். மோட்டோ பத்துலு ஜோடி. பத்துலு அதே மாதிரி நீ கழுத்தை திருப்புவியா? ஏய் மோட்டு ஒரு பேயோட இத சம்பந்தப்படுத்தி பேசாதே. மோட்டு பத்துலு நண்பர்கள். எனக்கு என்னவோ நாம இங்க இருந்து தப்பிச்சு போவோன்ற நம்பிக்கையே இல்ல. இன்னைக்கோட நம்ம கதை முடிஞ்சது. போற போக்க பார்த்தா இவங்க ஒரு அடியே நம்மள மேல அனுப்பி வச்சிருவாங்கன்னு தெரியுது. டாடா பாய் சொல்றதுக்கு ரெடி ஆயிடு மோட்டோ. நம்மளோட கதை அவ்வளவுதான். வரல. எங்களோட சாம்ராஜ்யத்துக்கு உங்க ரோஜாவை நாங்க வரவேற்கிறோம். இன்னையில இருந்து நீங்க 2 பேரும் எங்களை மாதிரியே ரொம்ப ஹேண்ட்ஸமா மாறிடுவீங்க. இந்த மாதிரி அசிங்கமா மாறதா அஞ்சமா எனக்கு வேண்டாம். மாதிரியே இருக்கு. மோட்டு பத்துலு இன்னொரு தடவை நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சிங்கம் சார் பூதம் பூதம். என்னது பூதமா? எங்க பூதம்னு சொல்லு எங்க இருக்கு? உங்க பக்கத்துல இல்ல சார், எங்களை அது துரத்திக்கிட்டு இருக்கு சார். அந்த பூதத்தை நாங்க நேர்ல பாத்துட்டோம் சார். சீக்கிரமா நீங்க பீதாம்பரம் பங்களாவுக்கு வாங்க சார். ஃபார்வர்ட் மார்ச். பாச காணோம். பாஸ் எங்க போனீங்க நீங்க? எங்களுக்கே எங்களை பார்த்தா பயமா இருக்கு. காப்பாத்துங்க. காப்பாத்த வேண்டியது உங்களை இல்லடா, என்னத்தா. இங்க பாருங்க, நான் வால் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கேன். இதோ வர பாஸ். மோட்டு பத்துலுவ பிடிக்கிற வரைக்கும் உங்க 2 பேருக்கும் சோறே கிடையாது. சீக்கிரம் பிடிங்க. ஒரு நிமிஷம். மோட்டு பத்துலுவ பயமுறுத்தி நாம வீட்டை விட்டு அனுப்ப போறவா, இல்லனா இந்த மாதிரியே கீழே தள்ளி விட்டு என் நட்டு போட்ட உடைக்க போறீங்களா? அடேங்கப்பா பாஸ், இந்த நிலைமையில என்ன பச்சிட்டெல்லாம் கடிக்கிறீங்க? கிச்சன் ஏதாவது சொன்ன உனக்கு பின்னாடி டிஞ்சு வச்சிடுவேன். அதோட மேல எண்ணெயை ஊத்தி பத்த வச்சிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்கமிங் மட்டும்தான், நோ அவுட் கோயிங். அதனால நாம என்ன திட்டம் போட்டோமோ அது படி நடந்துக்கங்க. பாஸ் நாங்க மோட்டு பத்துலுவ பயமுறுத்துறத பார்த்து உங்களுக்கு பயமாயிடுச்சுன்னா என்ன பண்றது பாஸ்? இத பாருங்கடா, பேய் பூதத்தை கண்டு பயப்படுறவன் நான் கிடையாது. பயமே என்ன பார்த்து பயப்படும். இப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த 2 பேரையும் பயமுறுத்தி அனுப்புறதுதான். வாங்க சீக்கிரம் போலாம். தற்சமயம் பூதம் எதுவுமே இல்லன்னு நினைக்கிறேன். வெளியில கிளம்பும் போது திரும்பவும் அந்த பூதங்கள் நம்மள பாத்துருச்சீங்கன்னா என்ன பண்றது? இந்த பூதத்தை பாத்தியா எவ்வளவு வசரமா இருக்கு. பத்துலு நீ ஏதாவது பண்ணி அந்த பூதத்தை மிரட்டிடு சீக்கிரம். போன் அடிக்கிறது, எடுத்து யாருன்னு பாரு. ஹலோ, நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்க? நான் உங்களை அப்படி தனியா விட்டுட மாட்டேன். நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் இதோ வந்துடுறேன். சிங்கம் சார் காப்பாத்துங்க. நாங்க இங்க ஒரு இடத்துல சிக்கி சின்ன பண்ணமாய் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார். வாங்க சார். நான் உங்களை இப்ப காப்பாத்துறதுக்காகவே வந்திருக்கேன். இப்படி கவுத்துட்டானுங்களே.
அது பூதம் இல்ல, அந்த வீணா போன டானு. நீ சமோசா சாப்பிடாதனால உனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு நல்லாவே தெரியும். இவனுக்கு தான் இந்த வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருந்தானுங்களே. பிடிக்க அவங்கள நாம சும்மா விடக்கூடாது. சீக்கிரம் பிடிக்க. I am here when Singham is here. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது impossible. அதான் சொன்னல, அது நடக்கவே நடக்காது. ஏங்கப்பா, ஃபைட் ஓவர். நான் இன்னும் யாரையும் ஒரு அடி கூட அடிக்கலையே. எப்படி இந்த ஜானுங்கிற டானை நான் பிடிச்சே ஆகணும். நான் இதுல தோல்வி அடைஞ்சிட்டேன்னா அப்புறம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? சொல்லு 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 சொல்லு. நான் சும்மா ஜோக் அடிச்சேன்.